கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம், 10ஆம், 11ஆம் வசனங்கள். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டு நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த வார்த்தை எதை சொல்லுகிறது? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலாக அவர் உயர்த்தி வைத்திருக்கிறாராம். அதாவது வானத்துல இருக்கிற வைகள், பூமியில இருக்கிறவைகள், பூமியின் கீழ இருக்கிறவைகள் எல்லாம் அவருடைய பேரை சொன்னாலே அது முடங்கும். அவர்தான் கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்காக இவ்வளவு பெரிதான நாமத்தை அவருக்கு என்ன செய்திருக்கிறாராம்? கொடுத்திருக்கிறாராம். சரி, இந்த நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால நமக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கு அந்த நாமத்தை உடையவரோடு நாம் உட்கார்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உன்னதத்துல அவர் கூட நம்ம உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. எல்லா துரைத்தனத்துக்கும் எபேசியர் 1:20-21 பார்க்கிறோம். எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரம் அல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து, அப்ப பிதாவாகிய தேவன் அங்க இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மிகப்பெரிய மேன்மை அங்க இருக்குது. எல்லா துரைத்தனம், அதிகாரம், வல்லமை, கர்த்தத்துவம். அப்போ இதுல இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதிராய் என்ன துரைத்தனம், என்ன அதிகாரம், எந்த வல்லமையோ, எந்த கர்த்தத்துவமோ நமக்கு எதிராய் செயல்பட முடியாது. ஏன்னா, அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உடையவர்களாய் நம்ம இருக்கிறோம். அப்போ இது எல்லாவற்றிற்கும் மேலாய் அவர் நாமம் உயர்ந்திருக்கும் என்றால், நமக்கு எதிராய் எந்த விதமான கிரியைகளும் நமக்கு எதிராய் கிரியை செய்ய முடியாது. நம்ம மேல எந்த வல்லமைக்கும் ஆளுகை கிடையாது. இதை நம்ம அறிந்து கொண்டோம் அப்படின்னா, நிச்சயமா இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிராய் இருந்த அத்தனை சூழ்நிலைகளும் உங்களை பார்த்து அது முடங்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஒருவேளை இன்றைக்கு என்னோடு கூட தேவன் இந்த வார்த்தைய அடிக்கடியாய் இந்த வார்த்தையை கொண்டு பேசினதுனால தான் இன்றைக்கு நான் இந்த வார்த்தையை உங்க கூட நான் பேசுறேன். அப்போ இன்றைக்கு அந்த நாமம் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த நாமத்தை உடையவரோடு நீங்க உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா, எவ்வளவு பெரிதான மேன்மை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க சொல்லி பாருங்க. உங்க சூழ்நிலைய பார்த்து இந்த துரைத்தனத்திற்கும், எல்லா விதமான துரைத்தனத்திற்கும், அதிகாரத்திற்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் மேலாய் இருக்கிற அவருடைய நாமத்தை உடையவளாய் நான் இருக்கிறபடியினால, அந்த நாமத்தை உடையவனாய் நான் இருக்கிறபடியினால எந்த சூழ்நிலையும், எந்த காரியங்களும், எந்த பலவீனங்களும், எந்த தரித்திரங்களும் எங்களை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு எதிராய் இருந்த அத்தனை கிரியைகளும் அது அடங்கி போகும் என்பதில் சந்தேகமே இல்லை. எபேசியர் 4:8-9 நம்ம பார்க்கிறோம். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? அப்போ இங்க நம்ம பார்க்கிறோம், ஏறினார். அப்போ எங்க இறங்குனார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அவர் ஏறியிருக்கிறாரு. இப்போ அவர் ஏறிட்டாரு. ஆனா எங்க இறங்குனார்னா, மனிதனுடைய விழுந்து போன அந்த இருளுக்குள்ள அவர் இறங்கி வந்து, அந்த இருள்ல இருக்கிற சிறைப்பட்டு இருந்த மக்களை அவர் சிறையாக்கி, இன்றைக்கு அவரோடு கூட நம்மையும் கூட்டிச் சென்று உன்னதத்துல அவரோடு கூட உட்கார பண்ணியிருக்கிறார். அப்ப விழுந்து போன மனிதனுடைய இருதயம் இருளுக்குள்ள இருந்தது. தான் யார் அப்படிங்கிற அடையாளம் தெரியாமல் மனிதன் இருந்தான். இவ்வளவு
இவ்வளவு பெரிய சர்வத்தையும் படைத்தவருக்கு பிள்ளை என்கிற அந்த அடையாளத்தை அவன் இழந்து போனவனாய், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அடையாளத்தை மறந்து போனவனாய் இருந்த அந்த மனிதனை அவனுடைய இருளுக்குள் சென்று, அங்கே சிறைப்பட்டிருந்த அந்த இருளுக்குள் சிறைப்பட்டிருந்த அவனை வெளிச்சமாகிய கிறிஸ்து சிறையாக்கி, அவரை கூட அவர் ஏறும்போது நம்மையும் ஏற்றி இன்றைக்கு அவரோடு கூட அவர் பக்கத்தில் நம்மை உட்கார வைத்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு எந்த காரியங்கள் நமக்கு எதிராய் நிற்க முடியும், செயல்பட முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம பழைய ஏற்பாட்டிலே எரேமியா 15:16 பார்க்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு அவருடைய இனிஷியல் தான் நமக்கு, அவர் பேர் தான் நமக்கு இனிஷியலா நமக்கு இருக்கு. அவருடைய நாமம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா, நீங்க எவ்வளவு பெரிய பலவான்கள், நீங்க எவ்வளவு வல்லமை மிகுந்தவர்கள், இன்றைக்கு உங்களுக்கு எதிரா எதுவும் செயல்பட முடியாதுங்கிற அந்த அறிவு இருதயத்துல நீங்க எப்ப அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த நிமிஷம் உங்க வாழ்க்கைக்கு எதிரா இருக்கிற அத்தனை காரியங்களும் உங்க காலெதிரே வந்து விழுகிறத நீங்க பார்ப்பீங்க. நிச்சயமா இந்த வார்த்தை நம்ம கூட இன்றைக்கு ஆண்டவர் இடைப்படுகிறார் என்றால், இன்றைக்கு இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், சேனைகளின் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட நமக்கு எதிராய் எந்த கிரியைகளும் செயல்பட முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கேட்ட வார்த்தையை உங்க வாழ்க்கையில நீங்க அத அப்ளை பண்ணுங்க. நான் இன்றைக்கு அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். எங்களை எதுவும் பிரிக்க முடியாதுங்கிற அந்த ஆழ்ந்த சத்தியத்துக்குள்ள நீங்க வரும்போது, உங்களுக்கு எதிராய் எந்த துரைத்தனமோ, வல்லமையோ, அதிகாரமோ செயல்பட முடியாது என்பதை நீங்கள் அறிந்து விசுவாசியுங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஜெயங்களை காண்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் கூட கேட்ட வார்த்தையின்படி அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறபடியினால், உம்முடைய நாமத்தை உடையவர்களாகிய எங்களுக்கு விரோதமாய் ரீக்கா லபோர ஷெலப்ரஹீது லூஹதூஷலமா எந்த கிரியைகளும், எந்த சத்ருவும், எந்த பலவீனமும் நிற்க முடியாது தகப்பனே. இப்பொழுது நாங்கள் இதை பேசுகிற வேளையிலேயே எல்லா சத்ருவின் கிரியைகளும் அது கீழே விழுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சாத்தான் மின்னலைப் போல ஆண்டவரே கீழே விழுந்தான் என்று சொன்னபடி, ஆண்டவரே இவர்களுடைய குடும்பத்திற்கு எதிராய், ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எதிராயிருந்த எல்லா சத்ருவின் கிரியைகளும் இயேசு என்கிற அந்த வல்லமையுள்ள நாமம் அப்பா அதற்கு முன்பாக நிற்க முடியாதபடி எல்லாம் விழுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நீர் செய்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.